அண்மை செய்தி, திருப்பூர் பாஜக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பூர் பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் மீது குன்னத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் அருள் வழங்கிட கேட்கலாம். அருள், வணக்கம். குற்றச்சாட்டின் பின்னணி என்ன, மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளருக்கு பணம் பட்டுவாடா நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் கண்காணிப்பு குழு அமைத்து ஒவ்வொரு பகுதியாகவும் இரவு பகலாக சோதனை நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு குழுவிலும் ஒரு அணி குழு தலைவர் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர், ஒரு தலைமை காவலர், ஒரு காவலர் மற்றும் வீடியோகிராஃபருடன் வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை கோபி அருகே உள்ள கொட்டிசெவியர் குறிஞ்சி பிரிவில் ஈரோடு திருப்பூர் மாவட்ட எல்லையில் முருகேசன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் புகழேந்தி, தலைமை காவலர் மகேந்திரன், தலைமை காவலர் மெய்யானந்தம் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திருப்பூரில் இருந்து பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் வந்த காரையும் கண்காணிப்பு குழுவினர் நிறுத்தி வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது காரை ஓரமாக நிறுத்த சொல்லும் பொழுது இதில் ஏபி முருகானந்தத்துக்கும் அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதத்தை அடுத்து கண்காணிப்பு நிலைக்குழுவை சேர்ந்த அலுவலரிடம் முருகானந்தம் அடையாள அட்டை காண்பிக்குமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து இந்த செய்தி ஊடகங்களில் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அருண்குமார். பேசிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட பேசல. மரியாதையா முதல்ல பேசுங்க, மரியாதையா பேசுங்கன்னு சொல்றேன். அதோட நிறுத்திக்கோ, மரியாதையா பேசுங்க. உங்ககிட்ட நான் பேசுனா, உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், நான் இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப நான் இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.